எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு கோவில் திருவாய்மொழி, அதில் நம்மளுடைய திருவாய்மொழியில் கோயில் திருவாய்மொழி பகுதியில் 7வது நூறில் 4வது பதிகத்தில் முதல் பாட்டு 741. இதனோட பிரபந்த நம்பத்தில் வர நம்பர் வந்து 3370, 3370 அந்த பாட்டு. இது சாதாரண 741 வந்து சில கோயில்களில் இந்த சேவையை சாதிப்பாங்க, சில கோயில்களில் இது சாதிக்கிறது இல்லை. இருந்தாலும் நம்ம வந்து அந்த கோயில் திருவாரூர் பகுதியில் இது வருது, அதனால இதை சொல்லிடுவோம். இதுக்கு அர்த்தத்தை பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்குவோம். ஆழி எழ சங்கும் வில்லும் எழ, திசை வாழி எழ, தண்டும் எழ, வாழும் எழ, அண்டம் மோழை எழ, முடி பாதமழ, அப்பன் ஊழியழ, உலகங்கண்டவாறே. இது பாட்டு. மறுபடியும் சொல்ற கேட்டுக்கோ. ஆழி எழ, ஆழி எழன்னா ஆழின்னா அந்த சக்கரம், ஆழின்றது சக்கரம் உங்களுக்கு தெரியும். ஆழி எழ, எழன்னா அதுவும் வளர்ந்துதான். ஏன்னா பெருமாளோட விஸ்வரூப காமி அந்த இடத்துல எடுக்கிறார் இல்லையா, 3 அடி மகாபலி சக்கரவர்த்தியை கொள்றதுக்காக 3 அடி மண்ணுக்கு எட்டு வாங்கிட்டு தானம் வாங்கிட்டு, ஒரு அடியை வந்து பூமியில் வளர்ந்துருவார், ஒரு அடியை ஆகாயத்தை வளர்ந்துருவார், இன்னொரு அடியை தான் மகாவிஷ்ணு மகாபலி தலையை வச்சுருவார் இல்லையா. பூமியே ஒரு அடியாக அளக்குறாருன்னா அவர் எவ்வளோ பெரிய உருவம் எடுத்துருக்கணும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த கையும் பெருசாகும் இல்லையா, கையும் பெருசாகும் போது அந்த கையில் இருக்கிற சக்கரமும் பெருசாகணும். அதுதான் சொல்றாரு ஆழி எழ, இந்த சக்கரமும் பெருசாச்சான். சங்கும் எழ, சங்கும் வில்லும் மழை. சங்கும் வில்லும் மழைன்னா பாஞ்சசன்யன்ற அந்த சங்கும், அவர் கையில் இருக்க சார்கன்ற வில்லு, அதுவும் அந்த அந்த அவரோட உருவத்துக்கு ஏற்ற மாதிரி பெருசாச்சான். அதே மாதிரி திசை வாழி எழ, திசை வாழி எழன்னா 8 திசையிலேருந்து தேவர்கள் வந்து பெருமாளை வந்து நாராயண நாராயண நாராயணன்ற அந்த வாழ்த்துறா பாருங்க, அந்த வாழி எழ ஜெய ஜெய கோஷம். 4 சைட்ல இருந்தும் பெருமாள் வளர வளர தேவர்கள்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு எல்லா திசைகள்ல இருந்தும் எல்லாரும் பெருமாளை வந்து வாழ்த்துறாளாம், ஜெய ஜெய கோஷம் எழுப்புறாளாம். அதுதான் வாழி எழ. தண்டும் வாழும் எழ, தண்டுன்னா கதை, ஞாபகம் வச்சுக்கோ. கதைக்கு தூய தமிழ்ல பேர் தண்டு தான். கதைன்றது சான்ஸ்கிரிட் வேர்டு. அது வந்து நம்ம பழக்கத்தில் ரொம்ப சாதாரணமாகிட்டு, ஆக்சுவலாக கதைன்றது வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு. அதுதான் தண்டுன்னா, தண்டுன்றது தான் சரியான தமிழ் வார்த்தை. இவர் தமிழ் வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்க. தண்டும் வாழும் எழ, வாள்ன்றது வந்து பெருமாள் கையில் இருக்க கோமேதகன்ற அந்த வாள். அந்த அந்த வாள் வந்து அந்த 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 வாழை எடுத்துட்டு அந்த வாழும் வளர்றதான், தண்டும் வளருது, அந்த கோமேதகன்ற வாழும் வளருது. அண்டம் மோழை எழ, அண்டம்னா இந்த அண்டத்தை வந்து 7 உலகங்களையும் சூழ்ந்து, உலகங்கள் மேலே 7 உலகங்கள் இருக்கு இல்லையா, அதையும் தாண்டி ஒரு கவர் இருக்கும், அது எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கான். அந்த ஒரு பிளாஸ்டிக் கவரில் 7 பாலை போட்டால் எப்படி இருக்கும், அது மாதிரி 7ஐயும் தாண்டி அதை தாண்டி ஒரு கவர் இருக்கான், ஒரு கவர் மூடிட்டு இருக்கான். அது அந்த அந்த மூடிட்டு இருக்க, அதுக்கு மேலே ஜலம் இருக்கான், ஆவரண நதின்னு மேலே ஓடுறது ஆவரண நதி. அது நம்ம சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காது. வைகுண்டத்துக்கு போகிற வழியில் அதுக்கு ஆவரண நதி வரும். இந்த 7 உலகையும் தாண்டி தான் போகணும். இந்த மாதிரி போகும்போது இந்த ஆவரண அண்டம்ன்றது, இந்த அண்டம்ன்றது 7 உலகத்தையும் சேர்ந்தது, மேல் 7 உலகத்தையும் சேர்ந்தது, கீழ் 7 உலகத்தையும் சேர்ந்தது அண்டம். இதை கவர் பண்ணியிருக்க மோழை எழ. மோழைன்றது உங்களுக்கு என்னன்னா, ஆக்சுவலா அந்த 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 ஆவரண நீருக்கு அந்த கவர் இருக்கு பாருங்க, அந்த கவருக்கு பேர் தான் மோழைன்னு பேர். ஒரு கவர் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, அந்த கவர் தான். அந்த கவரும் பெருசாகிட்டு தான், ஏன்னா இவர் பெருசான உடனே டோட்டலாக சைஸ் எல்லாமே பெருசாகுது இல்லையா, அதனால அதுவும் பெருசாக தான் முடியும். மோழி எழ முடி பாதமழை, மோழை எழ முடி பாதமழை. முடிப்பாதம்ன்றது அவருடைய தலைமுடியும் மேல இருக்க பாதமும், அதுவும் பெருசாகிட்டு தான். தலைமுடி அந்த உருவத்துக்கு ஏற்ற மாதிரி தலைமுடி வளர்ந்துட்டான். பாதம் எழன்றது இந்த இடத்துல என்னன்னா, பாதத்தை தூக்கி தானே மேல உலகத்தை அளக்கிறாரு. அந்த பாதம் வந்து தலைமுடி அளவுக்கு உயரத்துக்கு வந்துட்டான். முடியே வளர்ந்துருக்கு, ஆக்சுவலா தலைமுடியே வளர்ந்துருக்கு. தலைமுடியோட தலையில் இருக்க கிரீடம், முடின்றது இந்த இடத்துல கிரீடம், கிரீடமே வளர்ந்துருக்கு. அந்த கிரீடத்தை பார்க்குற மாதிரி அந்த அந்த கிரீடத்தை தாண்டி அவரோட பாதம் ஒரு கால் மேலே போகிறதான்.
ஏன்னா 7 உலகங்களை அளக்கிறார் இல்லையா, அதனால முடி பாதம் மொழி அதான் முடி பாதம் மேலே அந்த தலைமுடிக்கு முடி தலைக்கு கீழத்துக்கு ஈக்குவலாக பாதம் தரையிலேருந்து மேலே எடுத்துக்கலாம். ஒரு அடி அளக்கிறதுக்கு விண்ணுலகத்தை ஒரு அடி அளக்கிறதுக்காக அந்த பாதம் எடுத்துக்கலாம். அப்பன் ஊழி எழ, அப்பன்றது இது எழ, அதோட அது முடிஞ்சு போச்சு. அப்பன் ஊழி எழ, ஊழின்றது வந்து பழைய காலம். அந்த இது வரைக்கும் சொன்னதெல்லாம் வேற. இது வரைக்கும் சொன்னது மகாபலியை பற்றி. இப்போ சொல்றது வந்து ஊழி எழ. ஊழின்றது அவ்வளோ பெரிய உருவமாக இருந்தவர் கடைசியில் ஒரு சின்ன உருவமாக மாறுறாரு இல்லையா, அதை சொல்றதுக்காக சொல்றீங்க. ஊழின்றது வந்து அந்த பிரளயம். அந்த பிரளயம் ஏற்படும் போது ஊழி எழ, அந்த பிரளயம் ஏற்படுற அந்த நேரத்தில் அந்த ஊழி எழ உலகம் கொண்ட ஆறே. ஆறுன்னா உலகம் கொண்ட ஆறேன்றது வந்து இந்த இடத்துல வழின்னு வச்சுக்கணும், விதம்னு வச்சுக்கணும். உலகம் கொண்ட ஆறேன்னா ஆறேன்றது இந்த இடத்துல விதம். ஊழி எழ, இந்த ஊழி எழன்றது வந்து பிரளயம் வந்துட்டான். பிரளய காலத்துல பெருமாள் என்ன பண்ணாராம், எல்லா வேதங்கள் அது எல்லாத்தையும் தான் வயிற்றுக்குள்ள ஒழிச்சுட்டு சின்ன குழந்தையா ஒரு ஆலை இலையில ஒரு குழந்தையா இருக்காராம். அவ்வளோ பெரிய உருவத்தை சொல்லிட்டு இப்போ இந்த சின்ன இந்த இதையும் சொல்றாரு. அதான் அவ்வளோ பெரிய உருவம் எடுத்த பெருமாள் வந்து அவரே ஊழி காலத்துல ஒரு சின்ன குழந்தையா மாறி உலகம் கொண்டவாறு உலகத்தையே முழுங்கிட்டு இந்த உலகத்தை இருக்கிற ஜீவராசிகளெல்லாம் காப்பாற்றி கொடுத்தாரு இல்லையா, அந்த விதம் அந்த விதம் அந்த உண்ட விதம் வந்து வினோதமானது. அந்த விதம் போற்றுவதற்குரியதுன்றதாக இந்த பாட்டு. இதுல வந்து கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, திருமால் வந்து விஸ்வரூபம் எடுக்கிறத அறிந்து பஞ்ச ஆயுதங்களும் அதுவும் அது அந்த அளவுக்கு சைஸுக்கு வாழ்ந்துருத்தான். அவரோட பெருமாளோட பஞ்ச ஆயுதங்களும் அந்த சைஸுக்கு வாழ்ந்து வாழி வாழின்னு தேவருடைய ஒரே கோஷம், கரகோஷம், தேவருடைய கரகோஷம் எங்கே பார்த்தாலும் அதுவும் அந்த வாழ்த்தும் வாழ, அந்த வாழ்த்து ஒலி ஜெய ஜெய ஒலியும் எழ, மேலுலகங்கள் மேற்கூரையில் மேலுலகங்களுக்கு மேலே கூரை இருக்கு பாருங்க, அந்த அதுதான் மோழை இழன்றது. அதான் மோழைன்றது வந்து அதுதான் ஆவரண ஜலம், ஆவரண நீர்னு ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே இருக்குது. அதுக்கு மேலே ஆவரண நீர்னு ஒன்று மூடிட்டு இருக்குமா. எப்படி வயிற்றுக்குள்ள கருப்பு பையில வந்து தாய் கருப்பு பையில குழந்தை இருக்கோ அது மாதிரி அதுக்குள்ளே ஒரு நீர் மூடிட்டு இருக்குமா. அந்த அந்த நீருக்கு மேலே அந்த அந்த உரைக்கு மேலே ஒரு நீர் மூடிட்டு இருக்குமா, ஆவரண நீர்னு இருக்குமா. அது வரைக்கும் கால் போயிட்டான். மோழைன்றது அந்த இடம் தான். அந்த ஆவரண நீர் இருக்கிற அந்த ஆவரண ஜலம் இருக்கிற அந்த கவர் இருக்கே, அதுக்கு பேர் தான் மோழைக்கு பேர். அது வரைக்கும் அந்த கால் எழுந்துட்டான். அவரோட கால் அது வரைக்கும் அந்த ஒரு கால் அந்த பக்கம் போக அந்த அதுக்கேற்ற மாதிரி அவருடைய தலைமுடியும் உயர, அந்த தலைமுடியை தொடர அளவுக்கு அவர் பாதமும் வசந்தான் அந்த 7 உலகத்தை அளக்கணுன்றதுக்காக. அது மாதிரி எழ. ஆனால் அதே இறைவன் என்ன பண்ணுறார், சின்ன குழந்தையா இந்த பூமி வந்து ஊழி காலம் வரும்போது, பூமிக்கு பிரளயம் வரும்போது சின்ன குழந்தையா அப்படியே அவ்வளோ பெருசாக வந்து மேக்ரோ காமிச்சா இப்போ மைக்ரோ சின்ன உருவமாக எடுத்து ஒரு ஆலை இலை மேலே ஒரு குழந்தையா உலகத்தை இவ்வளோ பெரிய உலகத்தையே முழுங்கிட்டு ஒரு ஆலை இலை மேலே குழந்தையா சின்ன குழந்தையா பள்ளி கொண்டிருக்கு பெருமாளாக காட்டி எடுத்து இந்த பெருமாளோட அந்த ஒரு காட்டிய இந்த விதமானது போற்றுவதற்குரியது அப்படிங்கிறது இந்த அர்த்தம். இதில் சிறப்பாக இருந்தது. உலகத்தை உண்ட விதம் வந்து சிறப்பாக இருந்தது. பழைய காலத்தில் இந்த உலகத்தை உண்டு சின்ன குழந்தையா அப்போ அவ்வளோ பெரிய உருவெடுத்த பெருமாள் வந்து சின்ன குழந்தையா ஒரு ஆலையில மேலே படுத்துன்னு பண்ணது நம்மளுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார் நம்மாழ்வார். நாளைக்கு அடுத்த பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.